ஈசாக்கு அப்பேற்பட்ட ஒரு நபரா இருந்தான். அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படினான், தகப்பனுக்கும் கீழ்ப்படிஞ்சான். தகப்பன் அவன் கையை காலை கட்டி அவனை பலி செலுத்துறதுக்கு பலிப்பீடத்து மேலே வச்சுட்டார். அப்போ கூட ஈசாக்கு, அப்பா என்னை விட்டுரு, என்னை ஏன்பா கொல்ற, ஆட்டை என்னன்னா பிடிச்சி பலி செலுத்துப்பா, என்ன ஏன்பா பலி செலுத்துற, அப்படி ஒரு வார்த்தையும் அவன் பேசலை. அவன் என்ன பண்ணுறான், தன்னை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது நான் சொல்றேன், உங்களை சாட்சியாய் மாற்றுவார், அடையாளமாய் மாற்றுவார், அற்புதமாய் மாற்றுவார், அவருக்கு மகிமையை மாற்றுவார், அவருக்கு கீர்த்தி உண்டாக, அவருக்கு புகழ்ச்சி உண்டாக உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்வாரே. ஆமென். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதே அதுக்கு தெரியுங்களா, அவருடைய மகிமைக்காக தான். உங்க மூலமா அவர் நாமம் மகிமைப்பட வேண்டும், உங்க மூலமா அவருடைய ராஜ்யம் பெருக வேண்டும், உங்க மூலமா அவருடைய சித்தம் பூமியில செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்ற தேவனோடு ஐக்கியப்படுங்க. அதற்காக ஒரு நேரத்தை சூஸ் பண்ணுங்க. ஒரு நாள் கூட அவரோட பேசாம நீங்க வெளியே வராதீங்க.